ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாப் கன்ஃபார்ம் அலர்ட். இன்னைக்கு பொது தமிழ்லேருந்து தேர்வுக்கு எதிர்பார்க்கப்படுகிற டாப் கொஸ்டினை தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேம்பவாணி நூலின் நூல் அமைப்பு யாது? 3 காண்டம், 36 படலம் ப்ளஸ் 3615 விருத்தப்பா பாடல்கள். தேம்பா ப்ளஸ் அணி தேம்பாவணி என்பதன் பொருள் யாது? வாடாத மாலை. தேன் ப்ளஸ் பா ப்ளஸ் அணி தேம்பவாணி என்பதன் பொருள் யாது? தேன் போன்ற பாக்களை உடைய அணி. இயேசு பெருமானின் வளர்ப்பு தந்தையாகிய சூசைமா முனிவரை பாட்டுடைய தலைவராக கொண்டு இயற்றப்பட்ட நூல் எது? தேம்பவாணி. கிறித்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் என்று போற்றப்படும் நூல் எது? தேம்பவாணி. கோன்ஸ்டான் என்ற இயற்பெயரை தமிழில் தைரியசாமி என்று மாற்றிக்கொண்ட புலவர் யார்? வீரமா முனிவர். தைரியநாதசாமி என்பது எந்த மொழி சொல்லாகும்? வடமொழி சொல். வீரமாமுனிவர் தமிழகம் வந்த ஆண்டு எது? கிபி 1710. வீரமாமுனிவர் இறந்த ஆண்டு எது? கிபி 1747. வீரமாமுனிவர் இறைவனடி சேர்ந்த இடம் எது? கேரளா அம்பலக்காடு. அம்பலக்காடு உள்ள மாநிலம் எது? கேரள மாநிலம் கொச்சி. தமிழ் இலக்கிய இலக்கணங்களை கவிதை வடிவில் இருந்து உரைநடையாக மாற்றியவர் யார்? வீரமாமுனிவர். தமிழில் அமைந்த காப்பியங்களிலேயே தமிழை தமிழ் மொழியாக கொள்ளாத வெளிநாட்டவர் ஒருவரால் இயற்றப்பட்ட நூல் எது? தேம்பவாணி. திருக்குறளின் எந்த இரு பாக்களை வீரமாமுனிவர் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தார்? அறத்துப்பால், பொருட்பால். யோசப்பு என்ற சூசை என வழங்கப்பட்ட வளவன் என்று தமிழில் மொழிமாற்றம் செய்தவர் யார்? வீரமாமுனிவர். வீரமாமுனிவர் இயற்றிய வேறு நூல்கள் எது? வேத விளக்கம், வேதியர் ஒழுக்கம், செந்தமிழ் இலக்கணம், கொடுந்தமிழ் இலக்கணம், பரமார்த்த குறுகதை, தொன்னூல் விளக்கம், சதுரகராதி. வீரமாமுனிவர் பரமார்த்த குறுகதையை முதன்முறையாக எந்த ஆண்டு எங்கு அச்சிட்டு வெளியிட்டார்? கிபி 1728 ஆண்டு புதுவையில். உவமைக்கும் உவமேயத்திற்கும் இடையே உள்ள உவமை உறுப்புகள் மறைத்து விடுவதற்கு டேஸ் என்று பெயர்? உவமை தொகை. உவமை தொகையில் இடம்பெற்றுள்ள இரு சொற்களில் முதல் சொல்லாக அமைவது டேஸ் எனப்படும்? உவமை எனப்படும். உவமை தொகைக்கு சில எடுத்துக்காட்டுகள் கூறுக. தாமரை முகம், தாமரை ஓமை, முகம் ஓமேயம். மதிமுகம், மலரடி, கமலக்கண், மான்விழி, கையல்விழி. ஊமை தொகை எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். அவைகள் முறையே: 1. வினை ஓமை தொகை, புலி கொன்றான், புலி போலும் கொன்றான். 2. பயன் ஓமை தொகை, மலைக்கை, மலை போலும் கை. 3. மெய் ஓமை தொகை, துயில் இடை, துளி போலும் இடை வடிவம். 4. ஒரு நிறம் ஓமை தொகை, கார் கூந்தல், கார் போலும் கூந்தல். உலக நிகழ்ச்சிகளை காட்டும் கண்ணாடி என்று எது கூறப்படுகிறது? நாடகம். நாடக தோற்றத்திற்கு அடிப்படை பண்பு எது? போலச் செய்தல். தமிழின் தொன்மையான வடிவம் என்று கூறப்படுவது எது? நாடகம். நாடக பாங்கிலான உணர்வுகளுக்கு இலக்கணம் வகுத்த நூல் எது? தொல்காப்பியம், மெய்ப்பாட்டியல். திருக்குறளில் நாடகம் அரங்கேற்றம் பற்றி கூறிய வரி எது? கூத்தாற்ற குளத்தாற்றே. நாடகமேத்தம் நாடகக்கணிகை என கூறப்படுவார் யார்? மாதவி. மாதவியை நாடகமேத்தம் நாடகக்கணி என குறிப்பிடும் நூல் எது? சிலப்பதிகாரம். மாதவியை நாடகமேத்தம் நாடகக்கணி என குறிப்பிட்டவர் யார்? இளங்கோவடிகள். தனிப்பாடல்களுக்கு மெய்ப்பாடு தோன்ற ஆடுவது டேஸ் என்று பெயர்? நாட்டியம். ஒரு கதையை தழுவி வேடம் புனைந்து ஆடுவது டேஸ் என்று பெயர்? நாடகம். நாட்டியம், நாடகம் இவற்றின் பொதுவான சொல் எது? கூத்து. நாடக இலக்கண நூல்கள் சிலவற்றை கூறு. முறுவல், சயந்தம், செய்ற்றியம், மதிவணர், நாடகத்தமிழ் நூல், விளக்கத்தார் கூத்து, குணநூல், கூத்து நூல். காட்சித்திரை அரங்கமைப்பு இவற்றிற்கு இலக்கணம் கூறும் வகை நூல் எது? சிலப்பதிகாரம். நாடகவியல் என்னும் இலக்கண நூலை எழுதியவர் யார்? பரிதிமாற் கலைஞர். நாடகவியல் என்னும் நூல் எந்த வகையான நூலாகும்? செய்யுள் வடிவ நூலாகும். தொழில்முறை நாடக அரங்குகளை பற்றி செய்திகளை நன்கு ஆராய்ந்து எழுதப்பட்டுள்ள நூல் எது? நாடகத்தமிழ். நாடகத்தமிழ் என்ற நூலை எழுதியவர் யார்? பம்மல் சம்பந்தனார். நாடகக்கலை ஆராய்ச்சி நூல்கள் சிலவற்றை கூறு. மதங்க சூளாமணி, சுவாமி விபுலானந்தர், சாகுந்தலம், மறைமலையடிகள். நாடகத்தமிழ், பம்மல் சம்பந்தனார். மத்த விலாசனம் என்ற நூலை எழுதியவர் யார்? மகேந்திரவர்ம பல்லவன், 7ஆம் நூற்றாண்டு. நாயக்க மன்னர்கள் காலத்தில் தோன்றிய நாடகம் எது? குறவஞ்சி. மராட்டிய மன்னர்களை நாடகங்கள் எங்கு நடத்தினர்? கோவில்களில். ராஜராஜேஸ்வரம் நாடகம் நடைபெற்ற ஆண்டு என்ன? 11ஆம் நூற்றாண்டு.
செல்வக்குடியில் பிறந்த ஒருவன் நோயுற்று திருந்தி வாழ்வதாக அமையும் நாடகம் எது? நொண்டி நாடகம். நொண்டி நாடகம் வெளிவந்த ஆண்டு எது? கிபி 17ஆம் நூற்றாண்டு பிற்பகுதி. ராமநாடகம் என்ற நூலை எழுதியவர் யார்? அருணாச்சல கவிராயர், 18ஆம் நூற்றாண்டு. நந்தனர் சரித்திரம் என்ற நூலை எழுதியவர் யார்? கோபாலகிருஷ்ண பாரதியார், 18ஆம் நூற்றாண்டு. கூத்துகளின் வகைகள் யாது? 4 வகை. 1 பாவை கூத்து, 2 தோற்பாவை கூத்து, 3 மரப்பாவை கூத்து, 4 தெருக்கூத்து. புராணக் கதைகளை மையமாக கொண்டு நடத்தப்பட்ட கூத்து வகை எது? தேர்க்கூத்து. எந்த நூற்றாண்டில் சமுதாய சீர்திருத்தம் தொடர்பான நாடகங்கள் சிறப்பு பெற்றன? 19ஆம் நூற்றாண்டில். டம்பாச்சாரி விலாசம் என்ற நூலை எழுதியவர் யார்? காசி விஸ்வநாதர். லிட்டன்பர்க் எழுதிய மறைவழி என்னும் நூலை தழுவி சுந்தரம்பிள்ளை எழுதிய கவிதை நாடக காப்பியம் எது? மனோன்மணியம். முதல் தேசிய சமுதாய நாடகம் எது? கதரின் வெற்றி. கதரின் வெற்றி என்ற தேசிய நாடகத்தை தொடர்ந்து வெளிவந்த வேறு நாடகங்கள் எது? தேசிய கொடி, தேசபக்தி. நாடக சாலையொத்த நற்கால சாலையொன்று நெடுலகில் உண்டோ நிகழ்த்து என்று கூறியவர் யார்? கவிமணி. நாடக உலகின் இமயமலை மற்றும் நாடக தலைமையாசிரியர் என்று அழைக்கப்படுவர் யார்? சங்கரதாஸ் சுவாமிகள். சங்கரதாஸ் சுவாமிகள் இயற்றிய நாடகங்களின் எண்ணிக்கை எத்தனை? 40. சங்கரதாஸ் சுவாமிகள் இயற்றிய நாடகங்கள் சில கூறு. பிரகலாதன், சிறு தொண்டர், இலகுவசா, பவளக்கொடி, அபிமன்யு, சுந்தரி. தமிழ் நாடகத்தந்தை, நாடக பேராசிரியர் என்று அழைக்கப்படுவர் யார்? பம்மல் சம்பந்தனார். ஆங்கில எழுத்தாளரான ஷேக்ஸ்பியரின் நாடகங்களை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்? பம்மல் சம்பந்தனார். பம்மல் சம்பந்தனாரின் எந்த நாடகம் 70 ஆண்டுகளாக மேடையேறியது? மனோகரா. நாடகம் பற்றிய சம்பந்தனாரின் நூல்கள் கூறு. நாடக மேடை நினைவுகள். நடிப்புகளில் தேர்ச்சி பெறுவது எப்படி? ஔவையார் நாடகம் வெளிவந்த ஆண்டு எது? 1942. ஔவையார் நாடகத்தில் நடித்த நபர் யார்? தீக சண்முகனார். தமிழ் நாடக மறுமலர்ச்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? கந்தசாமி. புகழெனின் உயிரும் கொடுப்பவர், பழியனின் உலகுடன் பெறினும் கொள்ளார் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? புறநானூறு. கம்பராமாயணத்தில் பாலகாண்டம் எத்தனையாவது காண்டமாகும்? முதல் காண்டம். பாலகாண்டத்தில் உள்ள படலங்கள் எத்தனை? 22 படலங்கள். கம்பராமாயணத்தில் எந்த நதியின் வளத்தை பற்றி குறிப்பிடுகிறார்? சரையு நதி. சரையு நதி தற்போது எந்த மாநிலத்தில் பாய்கிறது? உத்தரப்பிரதேசம். சாகு சோலை தோறும் சண்பகக்காடு தோறும் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? கம்பராமாயணம். சாகு சோலை தோறும் சண்பகக்காடு தோறும் என தொடங்கும் பாடல் கம்பராமாயணத்தில் இடம்பெற்றுள்ள காண்டம் எது? பாலகாண்டம். கதை மாந்தரின் வடச்சொற்களை தொல்காப்பிய நெறிப்படி தமிழ் படுத்தியவர் யார்? கம்பர். தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை கதை வடிவில் தந்த புலவர் யார்? பாரதிதாசன். தூலம்போல் வளர்களைக்கு விழுதுகள் தூண்கள் என தொடங்கும் பாடலை பாடியவர் யார்? பாரதிதாசன். தூலம்போல் வளர்களைக்கு விழுதுகள் என்ற வரிக்கு இடம்பெற்ற விழுதும் வேறும் என்ற பகுதிக்கு பாரதிதாசனின் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? அழகின் சிரிப்பு. பாரதிதாசனை புரட்சிக்கவி என பாராட்டியவர் யார்? அறிஞர் அண்ணா. பாரதிதாசன் எந்த ஆண்டு அறிஞர் அண்ணா அவர்களால் புரட்சிக்கவி என்று பாராட்டினார்? 1946ஆம் ஆண்டு. பாரதிதாசன் எந்த ஆண்டு புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்? 1954ஆம் ஆண்டு. பாரதிதாசனின் படைப்புகள் எந்த ஆண்டு தமிழக அரசால் பொதுவுடைமையாக்கப்பட்டன? 1990ஆம் ஆண்டு. தொல்காப்பியம் கூறும் காட்டுயிரிகளின் வகைகளை கூறு. ஓரறிவு எடுத்துக்காட்டு புல், மரம். ஈரறிவு எடுத்துக்காட்டு நத்தை, சங்கு. மூவறிவு எடுத்துக்காட்டு கரையான், அட்டை. நாலறிவு நண்டு, தும்பி, வண்டு. ஐயறிவு விலங்கு, பறவை. ஆறறிவு மனிதன். உலகில் உள்ள தாவரங்களின் எண்ணிக்கை யாது? 4 லட்சத்திற்கும் மேல். உலகில் உள்ள விலங்குகளின் எண்ணிக்கை யாது? 75,000க்கும் மேல். ஓர் உயிரிலிருந்து மற்றொரு உயிருக்கு உணவு மூலம் ஆற்றல் கடத்தும் நிகழ்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? உணவு சங்கிலி. எடுத்துக்காட்டு புல், மான், சிங்கம். உலகில் அதிகளவு மழை பெறும் இடம் எது? சிரபுஞ்சி. இந்தியாவில் சிரபுஞ்சி அமைந்துள்ள மாநிலம் எது? அசாம். அரசு எப்போது வனவிலங்கு வாரம் கொண்டாடப்படுகிறது? அக்டோபர் முதல் வாரம். வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு என்ன? 1972. இந்தியாவில் வனவிலங்கு பாதுகாப்பு இடங்கள் எத்தனை இடத்தில் உள்ளன? 17. இந்தியாவில் தேசிய வனவிலங்கு பாதுகாப்பு இடங்கள் எத்தனை உள்ளன? 66. வனவிலங்கு புகலிடங்கள் மொத்தம் எத்தனை?
386. அரிதான பழம்பொருட் பொருட்கள் தொகுக்கப்பட்டுள்ள இடம் எது? சென்னை அருங்காட்சியகம். சென்னை எழும்பூர் அருங்காட்சியகம் தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன? கிபி 1851. எழும்பூர் அருங்காட்சியகத்தின் கட்டிட அமைப்பு யாது? 6 கட்டிடம் + 13 காட்சியகங்கள். பிரித்தானிய ஓவியங்களும் தற்கால ஓவியங்களும் எழும்பூர் அருங்காட்சியகத்தில் காணப்படும் இடம் எது? சமகால ஓவிய காட்சிக்கூடம். மானிடவியல் தொல்லியல் பகுதி எழும்பூர் அருங்காட்சியகம் எந்த இடத்தில் வைக்கப்பட்டுள்ளது? முன்கட்டட பகுதியில் வைக்கப்பட்டுள்ளது. மரபு ஓவியங்கள் தஞ்சை ஓவியங்களும் எழும்பூர் அருங்காட்சியகத்தில் காணப்படும் இடம் எது? தேசிய ஓவிய கூடம். பண்பில்லாதவன் பெற்ற செல்வம் எதை போன்றது என்று திருவள்ளுவர் கூறுகிறார்? பாத்திரத்தின் தீமையால் நல்ல பால் திரிவது போன்று. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் என்ற பாடல் வரியை பாடியவர் யார்? ராமலிங்க அடிகளார். ராமலிங்க அடிகளின் சிறப்பு பெயர் யாது? திருவருட்பிரகாச வள்ளலார். ராமலிங்க அடிகளார் பிறந்த ஊர் எது? மருதூர். ராமலிங்க அடிகளார் வடலூரில் சமரச சன்மார்க்க சங்கத்தை தொடங்கிய ஆண்டு என்ன? 1865ஆம் ஆண்டு. ராமலிங்க அடிகளார் சத்திய தர்மசாலையை தொடங்கிய ஆண்டு 1867. ராமலிங்க அடிகளார் சத்திய ஞான சபை தொடங்கிய ஆண்டு எது? 1872ஆம் ஆண்டு. ராமலிங்க அடிகளார் இயற்றிய வேறு நூல்கள் யாது? திருவருட்பா, சீவகாருண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம்.